ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் புது கிச்சன் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதை பற்றின வீடியோ தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்ன அக்கா, உங்கள் வீட்டு கிச்சன் நல்லா தானே இருந்தது, எதனால் நீங்கள் வந்து மாடுலர் கிச்சன் போல் டைப் மாற்றிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. எங்கள் வீட்டு கிச்சன் நல்லா தாங்க இருந்தது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. மேலே சீலிங்கில் மட்டும் வந்து திடீர்னு இந்த மாவீரன் படத்தில் வரா மாதிரி வந்து சீலிங்லேருந்து கொட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டே தான் இருந்தோம். பட் இன்னும் அது விழ குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது இல்லாமல் சுவர்லாம் வந்து பெயிண்ட்லாம் வந்து உப்பி வர்றதுனால சரி, ஓகே, மாற்றுறோம், பெயிண்ட்டு மட்டும் மாற்ற தேவையில்ல, ஃபுல் கிச்சனே நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சேஞ்ச் பண்ணலான்னு நினச்சது தான் இந்த மாடுலர் கிச்சன். என்னோடய பழைய கிச்சனோட ஃபோட்டோ தாங்க இப்போ நான் இதில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னோடய ஓல்டு கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா மேடை வந்து நான் மெரூன் கலரில் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து எனக்கு பிளாக் கலரில் வேணும், மேலே வந்து ஒயிட் கலரில் வேணும் அப்படின்றதுனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் நாங்கள் மாற்றிக்கிட்டோம். இப்போ ட்ரெண்டிங்காக இந்த கலர் தான் வந்து மாடுலர் கிச்சனில் இருக்கிறதுனால நான் வந்து மாடுலர் கிச்சனுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைக் பண்ணேன். ஸோ அதிலே இதே சொல்லிகிட்ருக்கீங்களே, என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் பண்ணியிருக்கேன் இந்த மாடுலர் கிச்சன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் டோரில் தாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த ப்ளேவுட் டைப்பில் அந்த மாதிரிலாம் கபோர்ட் டைப்பில் பண்ணும்போது வந்து நிறைய கரையான் வருது, கரப்பாம்பூச்சி பிரச்சனை வருது, தண்ணி தேங்கிறதுனால இப்போ ப்ளேவுட்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எல்லா ரிவ்யூலாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அலுமினியம் டோரே நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணது. ரொம்பவே நல்லா ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வந்து நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஷாப்பில் தாங்க கொடுத்து நாங்கள் வந்து மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணது. நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து என்ன தேவையோ அது எல்லாமே நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, டோஸ் எல்லாமே. இது ஸ்பூன் டைப்லாம் வருதுங்களா, ஸ்பூன் வைக்கிற ரேக்லாம் எல்லா பாக்ஸுக்குமே நீங்கள் வச்சுக்கலாம். அது நமக்கு வந்து கடையிலே கிடைக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நான் முதல்ல எதுவுமே சர்ச் பண்ணல, இப்போதைக்கு தேவையான இந்த 2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வேண்டியதை நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாமே ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகுதுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் இன்னும் வந்து கிச்சன் வந்து எதுவுமே அடுக்குனதுக்கப்புறம் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த தட்டு வைக்கிற ரேக்லாம் வந்து நமக்கு இதுவும் வந்து வேணும்னா அது உள்ளே வச்சுக்கலாம், வேண்டாம்னா நம்ம வந்து வேறு மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது என்னென்ன வைக்கிறதுனே எனக்கும் தெரியல. சரி, நான் வந்து ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கிட்டு நான் அது ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். நிறைய பேர் வீட்டோட அலுமினியம் டோர்லேயே பண்ணும்போது வந்து உங்களுக்கு தனியாக வந்து வெஜிடபிள் ரேக்னும் தனியாக கொடுத்துட்றாங்க. சரி, எனக்கு வெஜிடபிள் ரேக்லாம் தனியாக வேண்டாம், அதுக்கு எதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்கல. சிலிண்டருக்கான ஸ்பேஸ் ஒன்று இருந்தது, அதுவுமே வந்து வென்டிலேட்டருக்கு வெளில போகிறதுக்காக அங்கே அது செட்டும் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு நான் எதுவும் அடுக்கல. ஸோ இப்போதைக்கு தற்சமயத்துக்கு எல்லாமே வச்சுருக்கிறேன் நான். நமக்கு எந்த அளவுக்கு ரேக்ஸ் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சிலது வந்து வேண்டாம் அப்படின்றதுனால ஓப்பனாகவே நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த வெஜிடபிள் பேஸ்கெட் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. அப்புறம் ஆயில் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு ரேக் வந்தும் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடி மீஷோலேருந்து ஆர்டர் பண்ண நிறைய ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஆயில் ஸ்டாண்டு அதெல்லாம் வைக்கல அப்படின்னா எனக்கு அது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். சிங்க் வந்து நான் வந்து சில்வரில் சூஸ் பண்ணியிருந்தேன். அது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேபிள் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் நிறைய இருக்குது, அந்த மாதிரிலாம் வேண்டாம், சிம்பிளாக வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு சிங்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சிங்க்கு ஓகே பண்ணிக்கிட்டேன். நிறைய வந்து நான் ரேக்ஸ்லாம் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா பாத்திரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் அடுக்கிக்கிட்டால் போதும். நிறைய வச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்மளால் வந்து கழுவவும் முடியாது நிறைய இருக்குன்றதுக்காக. ஸோ நான் கம்மியாக வச்சுக்கிட்டேன் நான். மேடை வந்து பிளாக்ல பிளெயினாக போடலாமா அப்படின்னு யோசித்தேன். வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கிளிட்டர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து மேடை வந்து கொஞ்சம் கிளிட்டரிங் டைப்பில் வேணுன்றதுனால பிளெயின் பிளாக்காக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிட்டர்டில் வச்சுக்கிட்டேன் நான். இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டனில் அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல் ஷேப்பில் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டேன் நான் இப்போதைக்கு. இன்னும் வாட்டர் பைப்லாம் நான் செட் பண்ணல. செட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் வீடியோவில் போட்டுடுறேன் நான், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து மசாலா டப்பி மாதிரி லைன் வரும் உங்களுக்கு, சின்ன ஜார்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. அது இன்னும் ஃபிட் பண்ணலை.
நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதெல்லாமும் நான் சொல்கிறேன் நான். ரொம்பவே இப்போ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய இந்த பேண்ட்ரி யூனிட் தாங்க. இப்போ இந்த பேண்ட்ரி யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாடுலர் கிச்சன்லேயே எனக்கு இந்த பேண்ட்ரி யூனிட் தாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லா மசாலா டப்பியும் பக்கத்துலேயே ஒரே ஷெல்ஃபில் வச்சுட்டு தேவையானதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ரொம்ப நாள் எனக்கு கனவு என்னென்னா இந்த பேண்ட்ரி யூனிட்டாச்சும் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த பேண்ட்ரி யூனிட் செட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் எப்படி எனக்கு புரியல. ஆல்ரெடி இருக்கிற மல்லிகை சாமான்லாம் எப்படி எடுக்கிறது, ஜார்ஸ் கண்டெய்னர்லாம் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அது நான் சேஞ்ச் பண்ணும்போது என்ன மாதிரியான மெட்டீரியல் நான் வாங்குறேன்றதுக்கான வீடியோஸும் நான் லேட்டராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான். ஜார்ஸ்லாம் நான் எங்கே போய் வாங்க போகிறேன் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கூட உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் அப்டேட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு கிச்சன் பற்றின வீடியோஸ் எல்லாமே தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் நிறைய கிச்சன் வீடியோஸ் நம்ம சேனல்லேருந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே என்னென்னலாம் நான் வாங்க போகிறேன்றதை கிச்சன்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.